இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தையை நாம் தியானிப்போம். கண்களை மூடி என்னோடு கூட இந்த தியானத்தில் உங்களை அர்ப்பணிங்க. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்களேன். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே, துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே, தாமதமானாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் உம் தரிசனம் நிற்குமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஆமாண்டவரே, எத்தனையோ தடைகள் வந்தாலும் அன்று எங்கள் தரிசனத்தை எங்களுக்கு நிறைவேற்றுகிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் கூட எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாய் இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆவியும் ஜீவனும் அக்கினியும் வல்லமையான வார்த்தைகளை கர்த்தர் என் நாவிலிருந்து புறப்பட பண்ணும்படி உம்முடைய கரத்தில் நான் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா 58வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள், தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய், திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கார், திறப்பானதை அடைக்கிறவன் என்றும். இந்த காரியத்தை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நம் வாழ்க்கையிலையும் நாம் ஆசீர்வாதத்துக்காக அநேகர் ஜெபிக்கிறது உண்டு. பல வருஷங்கள் நான் ஜெபிக்கிறேன், ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை வருகிறது போல தெரிகிறது, ஆனால் அதை என்னால் சுதந்திரிக்க முடியவில்லை. வந்தாலும் அது எனக்குள்ள நிலைக்க மாட்டேங்கிறது. அந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதங்கள் வந்த பிறகு உடனே அது காணாமல் போகிறது, அதை நான் இழந்து போகிறேன், அதை எப்படி நான் இழக்கிறேனே தெரியல அப்படின்னு பல குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை தேவன் கொடுக்கிறார். திறப்பானதை அடைக்கிறேன். நம்ம இன்னைக்கு ஒரு வீடு வாங்குறோம், ஒரு வீட்டில் நம்ம வசித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வீட்டில் வசிக்கிறதும் நம்ம வாழ்க்கையும் ஒப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு இடத்துல ஒரு ஓட்டை இருக்கிறது அப்படின்னா அதை நீங்க அடைக்காமலே இருக்கும்போது அந்த திறப்பு வழியாக அநேக விஷப்பூச்சிகள்
விஷப்பூச்சிகள் வந்து போய் கொண்டு தான் இருக்கும். நீங்க எவ்வளவுதான் வீட்டை அழகா கட்டியிருந்தாலும், அந்த வீட்டுல எவ்வளவு வெளிச்சத்தை நீங்க உண்டு பண்ணி அழகான விளக்குகளால அந்த வீட்டை அலங்கரிச்சாலும், நல்ல கதவுகளை, ஒரு ஸ்ட்ராங்கான பலமான கதவுகளையும் பூட்டுகளையும் நீங்கள் பூட்டினாலும் கூட அந்த ஓட்டையை நீங்கள் கண்டறிந்து அதை அடைக்கவில்லை என்றால் அது வழியாக விஷப்பூச்சிகள் வந்து போய் தான் இருக்கும். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்றாலும், எவ்வளவோ காரியங்கள் நன்மையாக உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில சில திறப்புகள் இருந்து கொண்டிருக்கும். அந்த திறப்புகள் வழியாக நீங்கள் பெற்ற நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க முடியாதபடி, அந்த நன்மைகளை நீங்கள் வாழ முடியாதபடி, அந்த திறப்புகள் வழியாக சத்துரு ஆனவன் உள்ள நுழைந்து உங்கள் வாழ்க்கையில் சமாதான குலைச்சலையும் அந்த உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் அவன் பறித்து கொள்ள முயற்சிக்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால நீங்க ஜெபிக்கிறது, தேவனை நோக்கி ஜெபிக்கிறது, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது, துதிக்கிறது, தொடர்ந்து தேவனுடைய ஆலயத்துக்கு போவது எல்லாமே நீங்க செய்தாலும் உங்க வாழ்க்கையில சத்துருக்கான திறப்புகள் இருக்குதா என்பதை பார்த்து முதலாவது அதை நீங்கள் அடைக்க வேண்டும். அப்போதான் வசனம் சொல்லுகிறது, திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி. அப்பதான் நீங்க வாழவே முடியும், அப்பதான் நீங்க அந்த வீட்டுல வசித்திருக்கவே முடியும். குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன். நீங்க வாழ்வதற்கு ஏற்றபடியாக உங்களுடைய சூழ்நிலைகள், உங்க வாழ்க்கை, உங்க வீடு மாறும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியா, இன்னைக்கு முதலாவது திறப்பாக நம்ம பார்க்க போறது, அநேகருக்கு கனவுகள் வருகிறது உண்டு. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதை வசனத்தை நாம் படித்து விட்டு இதை குறித்து நான் உங்களுக்கு திரும்பமாக சொல்கிறேன். என்ன திறப்புகள்? சொப்பனங்கள் மூலமாக, சொப்பனத்தின் வழியாக சத்துரு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அவன் விதைக்க நேருகிறது. அப்படி என்றால் சொப்பனத்துல ஒரு திறப்பு இருக்குது. சரி, படிக்கலாம். மத்தேயு 13, 25 வசனம், 24, 25 நான் வாசிக்கிறேன். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்து மனுஷருக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அப்ப நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடி ஆலயத்துக்கு சென்று தேவ வார்த்தையை பிடித்து கொண்டு வாக்குத்தத்தங்களை வாங்கி உங்கள் சிந்தனைகள், உங்க இருதயத்துல தேவனுடைய வார்த்தையை நீங்க வைத்து இருக்கும் போது, நீங்க தூங்கி கொண்டு இருக்கும் போது, அவன் நித்திரையா இருக்கும் போது சத்துரு வந்து சொப்பனத்தின் மூலமாக களைகளை விதைத்து விட்டு போகிறானாம். இதை நம்ம அவ்வளவு சுலபமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. எப்படி நம்ம வீட்டில் வைக்கிற செடி வளரணும்னா அது கூட இருக்க களை பிடுங்கப்படணும். அப்போதான் அந்த செடி செழித்து ஓங்கி வளர்ந்து கனி கொடுக்கும். அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் செழித்தோங்கி வளர்ந்து கனி கொடுத்து ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், இந்த சொப்பனத்தில் சத்துரு உங்களுக்கு போடுகிற அத்தனை களைகளையும் நீங்கள் பிடுங்கி எறிகிற ஒரு ஜபத்தை நீங்கள் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படியானால் கலைகளை நிறைய பேருக்கு வந்து சொப்பனத்துல வந்து மரித்த ஆவிகள் வரும்போது, அந்த மரித்த ஆவிகள் பார்த்தீங்க அப்படின்னா மரணம் அடைந்தவர்களுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு மற்ற ஆவிகள் வந்து உங்களிடத்துல உங்கள் வீட்டில் மரித்தவர்களுடைய அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்து மரித்த ஆவிகள் உங்களோடு தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணும், உங்களோடு கம்யூனிகேட் பண்ண, உங்களை தொடுவதற்கு, அது உங்களோடு உடன்படிக்கை செய்வதற்கு முயற்சி பண்ணும். நீங்க அடுத்த நாள் காலை எழுந்திரிச்சு இன்னார் வந்தார்கள் சொல்லிட்டு நீங்க பாட்டு பேசாம இருக்கும்போது அந்த சொப்பனத்துல வந்து சத்துரு உங்களோட ஒரு ஒப்பந்தத்தையும் ஒரு விளைவையும் களையும் விளைவித்து போயிருப்பான். நீங்க அதை கண்டு கொண்டு முதலாவது அடுத்த நாள் எழுந்த பிறகே அந்த சொப்பனத்துல சத்துரு கொடுத்த அத்தனை நெகட்டிவான ட்ரீம்ஸ், நெகட்டிவான கலைகளை எல்லாம் நீங்கள் உடனே தேவனுடைய அக்கினியின் உதவியினால் சுட்டரித்து போட வேண்டும். உங்க சிந்தனையிலிருந்து, உங்க சரத்துல அவன் தாக்கத்தை உண்டு பண்ணியிருப்பான். அந்த சொப்பனத்தின் மூலமாக உங்களுடைய சிந்தனையில ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருப்பான். உங்க ஆத்மா கூட, சில பேர் பயமான சொப்பனங்களை பார்த்து அடுத்த நாள் முழுக்க பயந்து கொண்டே இருப்பாங்க.
அந்த பயத்தை உங்களுக்குள்ள விதைத்துட்டு போயிருப்பான், குழப்பத்தை உங்களுக்குள்ள விதைத்துட்டு போயிருப்பான், வியாதியை உங்களுக்குள்ள வைத்துட்டு போயிருப்பான். ஸோ இப்படி சத்துரு வந்து களைகளை போட்டிருப்பான். அந்த களைகளை நீங்கள் உடனே பிடுங்கி எறிந்து தேவன் நமக்கு கொடுத்த விசுவாச அதிகாரத்தின்படி அவருடைய நாமத்தினால் எல்லா களைகளையும் சுட்டரித்து நீங்கள் ஜெபித்து அந்த திறப்பை நீங்கள் அடைக்கும் போது அவன் செய்ய நினைத்த காரியத்திலிருந்து நீங்கள் தப்புவிக்கப்படுகிறவர்களா இருப்பீங்க. முதலாவது சொப்பனத்தில் வருகிற திறப்பை அடைப்பதுதான் இப்பொழுது நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய உணர்வுகள், 4 விஷயம் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய இருதயத்தின் விருப்பங்கள், உங்களுடைய உணர்வுகள் எமோஷனல்ஸ். இதன் மூலமாக கூட சத்துரு நுழைவதற்கான வாசல்கள் இருக்கிறது. எப்படி அப்படின்னா மத்தேயு 26ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 26:14 நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷனை குறித்து தான். மத்தேயு 26:14. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து என்பவன் பிரதான ஆசாரியத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். இந்த இடத்துல பாருங்க, யூதாஸ் காரியத்தோட இருதய விருப்பம் அந்த பணத்தின் மேல இருந்தது. அவன் பணப்பையை சுமக்கிறவனா இருந்த போதும், ஆனா அவனுடைய இருதய பணத்தின் மேல இல்லைன்னு மற்றவங்களுக்கு முன்பாக, மற்ற சிஷ்யர்களுக்கு முன்பாக அவன் காட்டிக்கொண்டவனாக இருந்த போதும் அவனுடைய இருதய விருப்பம் எப்படி இருந்ததுன்னா அந்த பணத்தின் மேல ஆசை உள்ளவனாக அவன் இருந்தான். அப்ப நம்முடைய விருப்பங்கள் வழியாகவும் சத்துரு நுழைவதற்கான வாசல்கள் இருக்கிறது. அப்ப அந்த பண ஆசையின் நிமித்தம் அவன் என்ன செய்கிறான், உடனே போய் காட்டி கொடுக்கிறேன் பிரதான ஆசாரியர் என்று சொல்றான். சொன்ன பிறகு அந்த விருப்பம் அடுத்தது என்ன ஆகுது, செயலாய் மாறுகிறது. அந்த விருப்பத்தை குறித்து அவன் என்ன அடுத்த வார்த்தையில சமயம் பார்த்து கொண்டு நான் யோசிச்சுக்கிட்டே நான் எப்ப கிடைக்கும், எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும், அவனுடைய திங்கிங், அவனுடைய தாட்ஸ் எல்லாமே இயேசுவை காட்டி கொடுத்து அந்த பணத்தை அடைய வேண்டும் என்பதில் குறியாக இருந்தது. அப்படிதான் உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய விருப்பங்கள் இவற்றின் வழியாகவும் சத்துரு நுழைவதற்கான வாசல்கள் இருக்கிறது. இதற்காகவும் நீங்க ஜெபிக்கணும். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய சிந்தனைகளை சத்துரு பயன்படுத்தக்கூடாது. சிந்தனையில் இருக்கிற அந்தார இருள் நீங்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மாத்திரமே உங்க சிந்தனையை ஆட்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனம் மாத்திரமே ஆளுகை செய்ய வேண்டும். சிந்தனையில் இருக்கிற திறப்புகள் அப்படியாய் உங்களுடைய இருதய விருப்பத்துல சத்துரு நுழைவதற்கான திறப்புகள், நீதிக்கு புறமான விருப்பங்கள்ல சத்துரு செயல்பட நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட திறப்புகளை அடைக்கும்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததான் எமோஷனல், நான் ஒரு விஷயத்த சொன்னேன், உணர்வுகள். இப்ப பாருங்க, சிம்சோனுடைய வாழ்க்கையில நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நம்ம எடுத்து பார்த்தோமானால் அவன் என்ன செய்கிறான், அவன் இந்த இடத்துல அவனுடைய விருப்பத்துல ஒரு திறப்பு வச்சிருந்தான். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஜனத்தில் இருந்தான் பெண் கொள்ள வேண்டும் என்ற அந்த இருதய விருப்பத்துல ஒரு திறப்பு சத்துருக்காக வைத்திருந்தது நிமித்தம் சிம்சோன் அதே வழியில செல்கிறான். அப்படி சென்ற அந்த வாழ்க்கையை அவன் அனுபவிக்க முடியாத போது அவன் என்ன செய்கிறான், நியாயாதிபதிகள் 15:1 என்று எடுத்து பார்த்தோமானால் அதில் அவன் கோபம் கொண்ட அந்த தன்னுடைய மனைவியை வேறொருவனுக்கு கொடுத்து விட்டார் என்ற செய்தியை கேட்ட உடனே அந்த உணர்வினால, அந்த எமோஷனல்ல அவன் எழுந்த அந்த பட்டணத்தை அழிக்க முற்படுகிறான். அதோடு மாத்திரமல்ல, வேசி இடத்துல போகவும் அவன் துணிகிறவனாய் ஆகிறான். அதனால உங்களுடைய எமோஷனல்ஸ் அதை தேவன் ஆளுகை செய்ய வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். அந்த எமோஷனல்ஸ்ல இருக்கிற திறப்புகளையும் சத்துரு பயன்படுத்தக்கூடாது என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இப்படி உங்களோட டிசையர்ஸ், உங்களுடைய திங்கிங், உங்களுடைய தாட்ஸ், எமோஷனல்ஸ்ல பல திறப்புகள் இருக்கிறதை தேவன் இந்த நாளில் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இவைகள் எல்லாம் எப்படி யூதாஸ் காரியத்து வாழ்க்கையில அந்த இருதயத்தில் இந்த விருப்பத்தின் திறப்பு அவனை
மரணத்தை நோக்கி கொண்டு சென்று விட்டது. சிம்சோனுடைய வாழ்க்கையில அந்த உணர்ச்சிகள்ல இறுதி விருப்பத்துல இருந்த தேவனுக்கு பிரியமில்லாத திறப்புகளை அவன் வைத்துக் கொண்டே இருந்ததனால் அவன் அநேக கண் பார்வை இழந்து போனான், அநேக இடத்துல அவமானப்பட்டான். இப்படிப்பட்ட திறப்புகள் நம்ம இடத்துல இருக்குமானால் நாம் தேவனோடே கூட இருந்தாலும், தேவனுடைய அபிஷேகம் பெற்ற சிம்சோனை போல இருந்தாலும், தேவனோட கூட சீஷர்களோடு 12 ஒருவராக நடந்த யூதாஸ் காரியத்தை போல இருந்தாலும், இப்படிப்பட்ட திறப்புகள் நமக்குள்ள இருக்குமானால் தேவனத்தில் இருக்கிற பங்கை நம்ம இழந்து போன யூதாஸ் காரியத்தை போலவும், அதே போல தன்னுடைய அவயங்களை இழந்து போன சிம்சோனை போல ஆக நேரிடக்கூடும். அதனால இப்படிப்பட்ட திறப்புகளை அடைக்க இன்றைக்கே எழுந்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டது போல திறப்பானதை அடைக்கிறவனாக நீங்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு பேசுகிறேன். உங்கள் சந்ததியில் உள்ள திறப்புகள், இது அதாவது ஜெனரேஷன் வழியாக சில திறப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஜெனரேஷன் வழியாக வர திறப்புகள் வழியாக உங்களுக்கு என்ன தீமைகள் நேரிடுகிறது என்றால், உங்களுடைய தாத்தா, உங்களுடைய அப்பா ஒரு பேரலைஸ் பர்சனாக இருக்கிறாங்க, அப்படி ஒரு வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லை கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஏதோ ஒரு வியாதி உங்களுடைய ஜென்ரேஷன் முன்னாடி இருக்குது அப்படின்னா, அந்த வியாதிகள் அடுத்த சந்ததிக்குள்ள கடந்து போகாதபடி அந்த திறப்புகளை இயேசுவின் நாமத்தினாலும் அவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தினாலும் அவர் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அந்த திறப்புகள் அடுத்த சந்ததிக்குள்ள போகாதபடி நீங்கள் அந்த திறப்புகளை அடைக்க வேண்டும். அப்படி அடைக்கலைன்னா என்ன, இதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ உங்களுடைய தகப்பனார் உங்களுக்கு ஒரு அந்த தகப்பனார், உங்களுடைய தகப்பனாருடைய தகப்பனார் உங்களுக்கு தாத்தா என்ற உறவு முறை வரலாம். அந்த தாத்தா அவங்க தகப்பனுக்கு ஒரு வீட்டை கொடுக்குறாரு. அந்த வீட்டை கொடுத்து வீடு ரொம்ப அழகா இருந்துச்சு, நான் முன்பே சொன்னபடி வீடு அழகா இருந்துச்சு, ஆனா அந்த வீட்டுல ஒரு ஓட்டை இருந்துச்சு. அந்த தாத்தா சொல்றாரு, இந்த ஓட்டை வழியாக சில விஷ பூச்சிகள் அடிக்கடி போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இதே நிலைமையில உங்க தகப்பனார் அந்த வீட்டை வாங்குறாங்க. வாங்கின பிறகு வாங்கின உடனே அந்த திறப்பை அடைக்காம அப்படியே வச்சிருப்பாங்கன்னா அடுத்தது உங்களுக்கு அடுத்த சந்ததிக்கு வந்துடும். இப்படின்னா எந்த இடத்துல நம்ம திறப்பை அடைக்கலையோ அடுத்த சந்ததிக்கு அடைக்காத வரை போய்கொண்டுதான் இருக்கும். அதனால அந்த எழுந்து நின்று உங்களுடைய முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன் வைத்திருந்த அந்த திறப்புகளை நீங்க அடைக்கலைன்னா அது உங்கள் சந்ததிக்கும் உங்களுக்கு அடுத்த சந்ததிக்கும் அது போய்கொண்டே தான் இருக்கும். அப்படி வருகிறது என்னென்னு பார்த்தோம்னா, வியாதி, திருமணத்தில் இருக்கிற சாபங்கள், சொத்துகள் இழந்து போறது, பணங்கள் இழந்து போறது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். அவங்க முன்ன ஜென்ரேஷன்ல ஒருத்தவங்க இழந்திருப்பாங்க, அடுத்த ஜென்ரேஷன்ல இவங்க இழந்துட்டு இருப்பாங்க. இதுக்கு நீங்க கண்டிப்பாக எழுந்து நின்று அந்த இப்ப தகப்பன் வழியாக என்ன அடுத்த சந்ததிக்கு வருகிறது, ஒரு திருமண சாபமா, இல்ல தாயின் வழியாக ஒரு வியாதி என்ற சாபமா, இல்ல கணவன் வீட்டின் வழியாக பணத்தை இழக்கிற சாபம் இருக்கிறதா, அதையெல்லாம் எதிர்த்து நின்று நீங்கள் செபிக்கும் போது இயேசுவின் ரத்தம் சாபங்களை எல்லாம் முறியடித்து போட்டு இருக்கிறது. அந்த நம்ம கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம். அந்த கிருபாதர பலியின் ரத்தத்தை எடுத்து உங்கள் வீட்டில் அந்த திறப்புகளை நீங்க அடைக்கும் போது இந்த வியாதிகளோ இந்த முன்ன நாட்கள்ல உங்களுடைய சந்ததிகள் பார்த்த எந்த பிரச்சனையும் உங்கள் மேல விழுகாது. அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்றேன், ரிலேட்டிவ்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, நண்பர்கள் மூலமாக சிலருடைய வாழ்க்கையில சத்துரு தொடர்ந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நண்பர்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு நண்பர்கள் மூலமாக அதிலிருந்து பல பணங்களை இழந்து எவ்வளோ அவமானங்களை பார்த்து திரும்பமாக தேவனத்தில் வந்திருப்பீங்க. திரும்பமாக கொஞ்ச காலகட்டம் கழித்து இன்னொரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் நண்பர்கள் மூலமாக நீங்க இழந்திருக்கலாம். திரும்பவும் அதே பிரச்சனைக்குள்ள போகலாம். அப்ப எந்த வழிகளை சத்துரு பயன்படுத்துகிறான் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து, நண்பர்கள் மூலமாகவா, இல்ல உங்கள் உறவுகள், அத்தையோ மாமா வழியோ சித்தப்பா வழியோ, எந்த வழியாக உங்கள் குடும்பத்தை அழிப்பதற்கு அவன் ஒவ்வொரு சந்ததியிலும் முயற்சி பண்ணுகிறானோ அந்த வழிகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து நீங்கள் விசாரித்து அந்த திறப்புகளை இயேசுவின் ரத்தத்தினால் நீங்கள் அடைத்து செபிக்கும் போது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியையும் நீங்கள் தப்புவித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீங்க. அடுத்ததான் நான் சொல்றேன், பெயர் வழியாக வருகிற திறப்புகள்.
ஆண்டவரே பேதுருக்கு அவர் பெயர் சுட்டிருக்கிறார். சீமோன் என்ற பேதுருவை எடுத்து, சீமோன் என்ற பெயரை எடுத்து விட்டு, உன்னை பேதுரு கேபா என்று அழைக்கப்படுவாய், மலை என்று அழைக்கப்படுவாய் என்று பெயர் சுட்டினார். அப்ப சில பெயர்கள், நெகட்டிவான பெயர்கள், நெகட்டிவான அர்த்தம் உள்ள பெயர்களை உங்கள் வீட்டில் நீங்க வைத்திருப்பீங்கன்னா அந்த பெயர்கள் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சத்துரு செயல்பட்டு கொண்டே இருப்பான். அந்த பெயர்களில் இருக்கிற திறப்புகளை, நீங்க அந்த பெயர்களில் இருக்கிற வல்லமைகளை நீங்கள் முறியடித்து செபிக்கும் போது அதனால உண்டாகிற காரியங்களிலிருந்து நீங்கள் தப்புவிக்கப்படுவீங்க. இப்படி பல திறப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும் போது அதை நீங்கள் உடனே அறிந்து அதை நீங்கள் செயல்படுத்தாத வரை உங்கள் வாழ்க்கையில தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுகத்தோடு சமாதானத்தோடு அனுபவிக்க முடியாது. ஒரு உடல் உறுப்புகள்ல செய்த பாவங்கள், இப்ப கையினால ஒரு திருடிட்டே இருந்திருக்கலாம், இல்ல கையினால சில பாவங்களை செய்திருக்கலாம். அப்ப அந்த கைகளை நீங்கள் ஒப்பு கொடுத்த கையை நீங்க திறப்பா சத்துருக்கு பல நாள் நீங்க கொடுத்திருந்ததுனால இந்த கைகள் வழியாக சத்துரு திரும்பவுமாக நுழைய முயற்சிப்பான். அப்ப உங்களுடைய அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களுடைய மாம்சத்தின் ஆசைச்சைகளை நீங்க சிலுவையில அறைந்து நீங்கள் செபிக்கும் போது, அதுல இருக்கிற திறப்புகளை நீங்க அடைக்கும் போது, அந்த கைகளை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கால்கள் தவறான பாதைக்கு நீங்க கொண்டு போயிருக்கலாம். பாவமான வாழ்க்கையில வாழ்ந்து, அதாவது நீங்கள் திரும்ப பிறக்கிற அனுபவத்திற்கு வருவதற்கு முன்பாக உங்களுடைய அவயங்கள் எந்தெந்த இடத்துல பாவத்துல இருந்ததோ அது வழியாகவும் திறப்புகள் இருக்கும். அதையெல்லாம் நீங்க திரும்ப பிறந்து கிறிஸ்துவின் அவயங்களாக நீங்க ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவுக்கென்றே அந்த அவயங்களை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அந்த திறப்புகள் அடைக்கப்படும். ஜெபிக்கும் போதும் அந்த திறப்புகள் அடைக்கப்படும். அந்த அவயங்கள் ஒவ்வொன்றையும் உடல் உறுப்புகளை நீங்க பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக எந்த வியாதிகளும் உங்களுடைய உறுப்புகளை தொட முடியாது. இப்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்க அத்தனை திறப்புகளையும் அடைக்க தேவன் உங்களை அழைக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் சுகத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே எங்களோடு நீங்க பேசுனீங்க. ஆண்டவரே, இவ்வளவு அநேக திறப்புகள் இருக்கும்போது அந்த வீட்டில் வாழ முடியாது ஆண்டவரே. அப்படிதான் எங்க வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட திறப்புகள் ஆண்டவரே எங்க சிந்தனையில, எங்களுடைய இருதய விருப்பத்துல, எங்களுடைய யோசனையில, எங்களுடைய உணர்வுகள்ல ஆண்டவரே, எங்களுடைய சந்ததிகள் வழியாக, எங்களுடைய உறவுகள் வழியாக, நண்பர்கள் வழியாக ஆண்டவரே, எங்கள் உடல் உறுப்புகள் வழியாக இருக்கிற எல்லா திறப்புகளையும் இயேசுவே உங்க ரத்தத்தினால இப்பொழுதே நாங்கள் அடைத்து செபிக்கிறோம்ப்பா. இப்பொழுதே நான் அடைக்கிறேன். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்க திறப்புகள், சத்ரு உட்புகுதல் வெளியேறுதலுக்கான திறப்புகள் இயேசுவின் நாமத்தினால் அடைக்கப்படுவதாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்தப்படட்டும் நான் செபிக்கிறேன். என் வாழ்க்கை பரிசுத்தமாகட்டும் நான் செபிக்கிறேன். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ராஜ்யம், இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ராஜ்யம் வருவதாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, thank you Jesus. கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீங்க கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கவும், சுகத்தோடும் சமாதானத்தோடும் இந்த பூமியில வெற்றி சிறந்தவர்களாய் வாழவும், எங்க வாழ்க்கையில் இருக்கிற சத்துரு ஆண்டவரே திட்டம் போட்டு இந்நாள் வரையும் இடம் பிடித்துக் கொண்டிருந்த அத்தனை திறப்புகளையும் கர்த்தர் உடைய வல்லமையை அனுப்பி அடைத்து போடுவீராக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவர் பொறுப்பெடுங்கப்பா. சந்ததி வழியாக இந்த வியாதியின் திறப்புகள் இயேசுவினால அடைக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அடுத்த சந்ததிக்கு அது வராதபடி கர்த்தர் உங்க ரத்தத்தால அந்த திறப்புகளை நாங்கள் அடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அடைக்கப்பட்டு நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். நது லீப லாப ஷக்கரபணும் ஐயோ ஷனவரவல கரபணும். உங்க வல்லமையை அனுப்புங்க ஆண்டவர். உங்க வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிப்பீராக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதா.